ஹாய் ஆல், இன்றைக்கி நான் ஸ்கூட்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ தான் செய்ய போகிறோம். ஆக்சுவலி இது எதுக்காக பண்ணுறேன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, ஸ்கூட்டை எப்படி க்ளீன் பண்ணன்னு தெரியல, அதனால நாங்கள் வாங்குறதே இல்லை. அதனால இன்றைக்கி ஸ்கூட்டை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் வீடியோ போட போகிறோம். நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி செய்யுங்க. இது ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாதனால தான் இது வீட்டில் வாங்கி சமைக்கிறதே கிடையாது. அப்படி நீங்கள் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு தெரியல, இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னு தெரியலன்னா நான் வீடியோ போடுறேன் க்ளீன் பண்ணுறது. இதோட டேஸ்ட்டு தெரியலன்னா இங்கே சென்னையில் அண்ணா நகரில் சீஷல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே இதோட ஃப்ரை கிடைக்கும். நீங்கள் ஒரே ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ண பிறகு அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிட்டேன்னா நீங்கள் இது பார்த்தா விடவே மாட்டான்றாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக இது பார்த்துக்கோங்க. இது பார்த்துட்டு ஸ்குட்டு 2-3 டைப்லேயும் செய்யலாம். அது நான் அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன், 2-3 வீடியோ போடுறேன். ஃப்ரை பண்ணுறது எப்படி, இல்லை தொக்கு மாதிரி செய்கிறது எப்படின்னு எல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஸ்குட்டை எப்படி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஒரு மெயினாக இந்த ஸ்கின்னை எடுத்துடணும். ஸ்கின்னை எடுத்த பிறகு ஈஸியாக இருக்கும் அது எடுக்கிறதுக்கு. இப்படி கொஞ்சம் இன்னும் பெருசாகிட்டோன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இது சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. மெயினாக இதுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி ஒரு இதோட டங்குன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டூடெண்ட், இது வந்துடும். இது மெயினாக எடுத்துடுங்க. அந்த மாதிரி இது எடுக்கும்போது இதுக்குள்ளே இங்கு இருக்கும். அதுதான் மெயினு. இங்கு எப்படின்னா இந்த இங்கு பேகு அப்படி பொட்டாமல் நம்ம அது அப்படியே எடுத்துடணும். இல்லைன்னா அந்த இங்கு ஃபுல்லாக வந்துடும். இதில் இங்கு எங்கேனவே வந்துடுச்சு, இதுக்குள்ளே இருக்குது இங்கு. அதனால் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்படி கையே உள்ளே போட்டுக்கிட்டு இல்லை நீங்கள் இந்த க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவ்வளோ தான் க்ளீனிங். இனி ஒன்று கூட நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஸ்குட் இப்படி இருக்குதா, இதை இப்படி ஜஸ்ட்டு இப்படி ஸ்கின் எடுத்துட்டேன்னா இந்த ஸ்கின்னு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கே பார்த்தாலும் நீங்கள் விடவே மாட்டேன். என் பசங்க, என் ஹஸ்பண்டு எல்லாருமே ஸ்குட்டு மெயினாக அவங்களுக்கு சிக்கன், ஸ்குட்டு, ப்ரான் இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஆனால் நான் எப்போவுமே வாங்குவேன். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இதை இப்படியே எடுத்துடுங்க. எடுக்கும்போது இங்கே கரெக்டாக ஒரு இங்கு பேக், உங்களுக்கு தெரியுத இங்கு பேக், இந்த இங்கு பேக்கு இது எதுக்குன்னா அதை ஸ்கூட்டை பிடிக்கிறதுக்கு ஏதோ மீனுங்க இல்லை பெரிய ஏதோ தாக்குதல் நடக்கும்போது அவங்க அதை எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த பேகை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம படிக்கும்போதெல்லாம் படிச்சிருக்கோம்ல அந்த மாதிரி. அதனால் அந்த பேகு நம்ம கண்டிப்பாக அதிலிருந்து அதை ஒன்றும் அப்படியே ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி. அப்புறம் இதுதான் நான் சொன்னது, இந்த டங்கு, இது எப்படி எடுத்துடணும். இது நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்புறமா நல்லா கழுகி எடுத்துடணும். இனியும் உங்களுக்கு நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கின்னு ஓட்டம் இப்படி சும்மா கொஞ்சமாக இப்படி கையில் இப்படி பண்ணாலே வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இது க்ளீன் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் பெரிய இது மாதிரி பெரிய வேலை, இது நம்ம தெரியாது அந்த மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப ஈஸியான வேலை, டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. அந்த மாதிரி இதை எடுத்துடுங்க. இதை எடுத்த பிறகு இந்த இங்கே தான் இங்கு தெரியுதா, இந்த இங்கு அப்படியே எடுத்துடணும். அவ்வளோதான். இதை க்ளீன் பண்ணிட்டேன்னா க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இதையும் எடுத்துடணும். ஈஸியாக வந்துடும். இதுதான் இப்படி தான் ஸ்குட்டு க்ளீன் பண்ணுறது. சிலது எடுக்கும்போது அந்த இங்கு பேகு அப்போவே உடஞ்சிருக்கும். அது உடஞ்சிட்டேன்னா இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இங்க் ஆகிடும்.
அப்போது நீங்கள் வந்து ஐயோ இது எப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு நல்லா கழுவின பிறகு அது போயிடும் அந்த இங்கு. இங்கு உடஞ்சிட்டனாலும் நீங்கள் அதை எடுத்து மாற்றிடணும் இங்கே. அப்புறமா வந்து இங்கு வந்து க்ளீன் ஆகிடும். நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப க்ளீன் பண்ணணும். அப்படி இங்கு ஆகிட்டேன்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிடணும். நான் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி எடுக்கும்போது இங்க் ஆகிட்டேன்னா இந்த மாதிரி இன்றைக்கி இது எடுக்கும்போது கரெக்டாக வந்து இங்க் ஆயிடுச்சு. அதனால் இங்கே வந்து அதனால இங்கே தண்ணி ஃபுல்லாக இங்க் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து இது கரெக்டாக கழுவிடுங்க. நல்லா கழுகி எடுத்துடுங்க. இது தண்ணியில் போடும்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இங்காயின்னு சொல்லிவிட்டு நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அது க்ளீன் பண்ணிட்டனால போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ண கூட வச்சுடுங்க. ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துங்க. இனி நம்ம நிறைய தண்ணியில் வேறு கழுவிடும். அப்போ வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்கியூட்டு க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணதுமே இப்படி இருக்குது ஸ்கியூட்டு. இந்த மாதிரி க்ளீனாக இருக்குது. இது நான் கழுக போகிறேன். ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுருக்கு. கழுவி க்ளீன் பண்ணலை. இனிமேல் தான் கழுக போகிறோம். நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 4 வாட்டியாவது கழுகணும். அப்போ தான் உள்ளே இருந்து கொஞ்சம் மண் அந்த மாதிரி எல்லாம் இங்கு அதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கு மேலே கழுவினா நல்லாயிருக்கும். எவ்வளோ க்ளீன் ஆகுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். மினிமம் ஒரு 4 வாட்டியாவது கழுவணும். இதுதான் ஸ்கியூட்டு. இது அடுத்த வீடியோவில் வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all.